ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் விக்னேஷ். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு காரணம் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான், கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு இன்சிடெண்ட் பார்த்தேன் நியூஸில் ஒரு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கணும், சரி இப்பயே எடுத்து போடலாம், இது இஸ் ரைட் டைம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டுன்னா, மக்களுக்கு நியூஸ் சேனல்ஸ் கரெக்டான நியூஸை போய் சேர்க்குதா, இல்லை நான் ஃபஸ்ட்டு தான் நியூஸ் நான் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு ஏனோ தானானு இருக்கிற ஒரு வதந்தியை கொண்டு போய் சேர்க்குதான்றது தான் இந்த வீடியோ பற்றினது. அதே மாதிரி ஒவ்வொரு நியூஸ் சேனலும் சரி, ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் சரி, பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு அரசியல் விமர்சகர்களும் சொல்லிக்கிட்டு வர போர்வையில் இருக்கிற ஒரு சில அவங்கள என்ன சொல்கிறது, அதை நீங்களே சொல்லிக்கலாம், உங்கள்கிட்ட விட்டுறேன். அவங்கள பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஜேர்னலிசம் இப்போ முன்னாடி இருக்கிற மாதிரி இப்போ ஒரு ப்ரெஸ்ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கன்னா கிடையாது. நான் எல்லாத்தையும் சொல்ல வரலை, பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இப்போ அப்படி தான் இருக்காங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பக்கத்தில் ஒவ்வொருத்தனும் கடை போட்டு நிறைய காம்படிஷன் ஆகி மக்களுக்கு சரியான நியூஸ் கொண்டு போய் சேர்க்குறோமோ இல்லையன்றதெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் அந்த ஃபஸ்ட் நியூஸை பிரேக் பண்ணணும். பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லிட்டு பூரா வதந்தி தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் ரொம்ப மோசம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நியூஸ் சேனலுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, ஒரு சொசைட்டியில் ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை தாண்டி எங்கேயோ போய் நிற்கிறாங்கன்னு, அந்த பொறுப்பை விட்டு ரொம்ப விலகி போய் நிற்கிறாங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு சில தனித்தனியாக ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்க ஒரு சில பேர் செய்கிறாங்க. அவங்கள மக்களாகிய நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னோடய வேண்டுகோள். ஏன்னா எல்லா நியூஸ் சேனலில் வர நியூஸும் உண்மை கிடையாது. நீங்கள் அதை யோசிக்கணும். ஏன்னா முன்னாடி வர்றது செய்திங்கிறது ஒரு விஷயம் நடந்தால் அதை நடந்திருக்குன்னு சொல்கிறது தான் செய்தி. இப்போ செய்தி அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க, அதுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க, இது இப்படி நடந்திருக்கலாம், இது இப்படி கூட போயிருக்கலாம், இப்படியெல்லாம் சுத்த விட்டு அதை ஒரு 4 நாளைக்கு பேச விட்டு 5ஆவது நாளே மறக்கடிச்சிருவாங்க. இதுதான் இந்த நியூஸ் சேனல்ஸ். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக ஃபார் எக்ஸாம்பிள் ஐல் டைரக்ட்லி சே, இப்போது இவங்க எல்லாம் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க, நார்த் இந்தியாவில் பிஜேபியோட இதெல்லாம் சொல்கிறது இல்லை நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கோடி மீடியா. ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு டேடி மீடியா இருக்குது. இட்ஸ் லைக் கோடி மீடியா வர்சஸ் டேடி மீடியா தான். இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, பியூர் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் என்ன சொல்கிறதுனா ரூலிங் பார்ட்டி அப்பீஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இந்த 5 வருஷத்தில் தோணுது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 5 இயர்ஸில் அக்ரெசிவாக இருந்த மீடியாஸ் இப்போ இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் அதுக்கு உண்டான ரைட் ரீசன்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன். இன்ஃபேக்ட் எஸ், எல்லாருமே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் அதுக்கு உண்டான ரைட் ரீசன் என்ன அப்படின்றத நான் யோசித்து பார்த்தேன், தேடி பார்த்ததில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த செவரல் மீடியாஸ் இருக்குல்ல, இந்த மீடியாஸில் இருக்க ஹையர் பொசிஷனில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த திராவிடியன் ஐடியாலஜினால் பெனிஃபிட் ஆனவங்க, விச் இஸ் குட், நான் இல்லைன்னே சொல்லலை. பட் அவங்க பெனிஃபிட் ஆனதை ஒரே காரணத்தினாலேயே அதை அப்பீஸ் பண்ணியே ஒவ்வொரு டிபேட்ஸ்லேயும் சரி, அவங்களுடைய நியூஸ் கார்ட்ஸ்லேயும் சரி போடக்கூடாதுல்ல. ஸோ திராவிடியன் ஐடியாலஜி தப்பு செஞ்சால் திருப்பி நம்ம தானே கேட்கணும் அந்த தப்பையுமே. அதை மறந்துட்டு இவங்க அப்பீஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி? அது தவறு தானே. ஏன் இந்த 5 வருஷத்தில் எந்த பிரச்சனையுமே தமிழ்நாடு அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கா? இல்லை கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். தமிழ்நாடு எவ்வளோ லா அண்ட் ஆர்டரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. போதைப் பொருட்கள் நிறையா மாட்டிக்கிட்டு இருக்கு. கேட்டால் ஜீரோ கல்டிவேஷன் சொல்லிட்டு திசையை திருப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் பிரச்சனை இருந்தது. இது எல்லாத்துலேயுமே மீடியா எப்படி ரன் பண்ணுறாங்க. இதே மீடியா எதிர்கட்சியோ இல்லை புதுசாக வந்த கட்சிகள், நான் சொல்கிறேன்
ஃபஸ்ட்டு சீமானை நோக்கி பேசுனாங்க, அடுத்து இப்போ விஜயை நோக்கி பேசுகிறாங்க. விஜய் வந்து லெஃப்ட்டில் கருத்து வச்சா ஏன் அவர் லெஃப்ட்டில் கருத்து வச்சார், ஏன் ரைட்டில் கருத்து வச்சா ஏன் ரைட்டில் கருத்து வச்சார், ஏன் லெஃப்ட் எடுத்து வைக்க மாட்டாரா? இவ்வளோ பேசுகிறவங்க ஏன் இவங்களால் இதுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியல? குரல் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து மவுத் ஹேக்கடு பை ரூலிங் பார்ட்டி. இதுதான் நடக்குது. நீங்கள் இதில் மக்கள் வந்து நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து இவங்க செட் பண்ண நரேஷன் இந்த இயர் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து அசம்பிளிஸ் வந்து எத்தனை செஷன் நடந்திருக்கு, எவ்வளோ டேஸ் நடந்திருக்கு, இதை பற்றின ஏதாவது ஒரு டிபேட் வந்து ஏதாவது ஒரு சேனலில் வந்ததா? நீங்களே கொஞ்சம் யோசிங்க. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டிலே இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நடந்தது தான் ரொம்ப கம்மி, விச் இஸ் 155 டேஸ். அது வந்து சராசரியாக 32 நாட்கள் தான் நடந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு மாதம், ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்து தான் வந்து நடந்திருக்கு. 1 மந்த் அசம்பிளியில் எதிர்கட்சிகள் எத்தனை தடவை வெளிநடப்பு செய்வாங்க, அதில் எவ்வளோ கூச்சல் கும்பல் நடந்திருக்கும், அதில் அப்போனா ஆக்டிவ் செஷன்ஸ் எவ்வளோ நடந்திருக்கும், அது ப்ரொடக்டிவாக எவ்வளோ இருந்திருக்கும், நீங்கள் சொல்லி பாருங்கள். இதே இது இந்த பிரச்சனையில் இவங்க வந்து வெளியில் சொல்லும் போது அதில் இன்னும் டீப்பாக போனால் எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு இவங்க ஆன்சர் சொல்லியிருப்பாங்க? கிடையாது. இதே இந்த டாப்பிக்கை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது ஒரு டிபேட் நடந்திருக்கா மக்களுக்காக? நடக்காது. ஏன்னா இவங்க போகவே மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தனி ஈவன் என்ன சொல்கிறதுன்னா, யூடியூப்பில் இருக்கிற பத்திரிகையாளரும் சரி, மெயின் ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற பத்திரிகையாளரும் சரி, இவங்களுடைய ஹெட்லைன்ஸும் சரி, இன்ஸ்டாகிராமில் வர அந்த கார்ட்ஸும் சரி, அந்த நியூஸ் கார்ட்ஸும் சரி, ஏகப்பட்ட ஒரு ஆல்மோஸ்ட் இவங்களோட நரேட்டிவ் எப்படி இருக்கும்னா, மோர் ஓவர் ரூலிங் பார்ட்டி அப்பீஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது ஆளுங்கட்சி சாதகமாக தான் இருக்கும். இது ஏன் இந்த 5 வருஷத்தில் நடக்குது? இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீடம் ஏன் இங்கே இல்லை? இதெல்லாம் மக்கள் வந்து யோசிக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு இன்சிடெண்ட் சொன்னேன்ல, இந்த வீடியோவுக்கு போடுற இன்சிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு, நான் ஏன் வந்து அந்த இன்சிடெண்ட்டை வந்து சொல்கிறேன்னா, ஒரு பெரிய மீடியா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்று ஒரு காலேஜில் போய் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி போயிட்டு டிபேட் நடத்துது. இன்ஃபேக்ட் அந்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தெரிவாங்கள்ல, அவங்கள வச்சுக்கிட்டு டிபேட் நடத்துது. ஒரு பையன் எந்திரிச்சு கொஸ்டின் கேட்குறான். அவனோட கொஸ்டின் இதுதான்: பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் இது பண்ணிக்கிட்டு, போர்வையை போத்திக்கிட்டு, உங்களுடைய செய்தி எல்லாமே வந்து விஜய்க்கு எதிராக தான் இருக்குது, டிவிக்கேக்கு எதிராக தான் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து அவன் கேட்ட கேள்வியில் எந்த தப்புமே கிடையாது. அங்கே உட்காந்துருக்க பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து சுருக்குன்னு ஆயிடுச்சு போல் அவருக்கு வந்து கேட்ட உடனே. நீங்கள் எப்படி அதை போர்வேன்னு சொல்கிறது தப்புன்னு சொல்கிறாரு. அவருக்கு சுருக்குன்னு இருக்கலாம், ஏன்னா மேபி ஹீ மைட் பி அ ஸ்ட்ரெயிட் மீடியா பர்சன். பட் அந்த கேள்வியில் எந்த தப்பும் எனக்கு தெரியலை. ஸோ அந்த கேள்வியை வச்சு தான் வந்து நான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு அந்த ஐடியாவே எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் இது வந்து நான் வந்து மீடியாவை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நம்ம மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க வந்து எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இந்த அப்கமிங் எலெக்ஷன் டேஸ்க்கு இவங்க எப்படிலாம் நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, சென்ட்ரலில் எப்படி காங்கிரஸை வந்து டம்மி பண்ணாங்களோ, ஆப்போனண்ட்டே இல்லாமல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் இங்கே ஸ்டேட்டில் நடக்குது. தே ஆர் ஃபாலோயிங் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி. எனக்கு இப்போ தான் இது எனக்கு இது 2 கனெக்ட் ஆகுது. விஜய் சொல்கிறது வந்து இவங்க என்னென்னா, இந்த பக்கமும் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது, இங்கேயும் வாஷிங் மிஷின் இருக்குது, இங்கேயும் மீடியாவை வந்து சிங்கிள் ஹேண்டலாக வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இங்கேயும் மீடியா நரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக பார்த்தா விஜய் சொல்கிறது சரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே ஒரு மினிஸ்டரை வந்து மோடி என்ன சொல்கிறாரு, இவர் வந்து ரொம்ப பெரிய ஊழல்வாதிங்கிறார். அந்த ஊழல்வாதி மினிஸ்டர்னு சொன்னவரை இவரே வந்து ஜாயின் பண்ணிட்டு டெப்டி சிஎம் மாற்றுறாங்க. இங்கே நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபீஸை வந்து பயங்கரமாக வந்து கலாய்க்கிறாரு ஸ்டேஜில். அதே 10 ரூபீஸை இப்போ மினிஸ்டர் ஆக்குறாரு. யார் அந்த 10 ரூபீஸ்னு உங்களுக்கு தெரியும், நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஸோ இப்படியே பண்ணுறாங்க. இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறாங்க, அங்கே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறாங்க. வர்றவங்கள வந்து கழுவி செம்மையாக வந்து வெளிப்படுத்திட்டு இங்கே வச்சிடுறாங்க. அதே மாதிரி அங்கேயும் வந்து மோடி சொல்கிறத வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாருன்னா அவரை நேர்மை, புனிதர் இதெல்லாம் ஆக்கிடுறாங்க. இதை ஆனால் நியூஸ் சேனல்ஸ் கேட்ஸ் வந்து சைலண்ட்டாக தான் வந்து பார்க்குறாங்களே தவிர்த்து
கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய நியூஸ் சேனலோட அவங்களுடைய கோர் ரீசனையே விட்டுட்டு விலகி எங்கேயோ போயிட்டாங்க. ஆக்சுவலாக தே நீட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அதுக்கு வந்து ஆள் வேணும். அதே மாதிரி பவர், கொஸ்டின் அகென்ஸ்ட் பவரை வந்து அவங்க வந்து மறந்துட்டாங்க. இதில் வந்து ஒரு சில மீடியாலாம் இருக்குது. முக்கியமாக நம்ம மீசக்காரர் அவரெல்லாம் வந்து நான் வந்து எங்கேயோ நினச்சேன் ஆக்சுவலாக. அதனால் வந்து நான் எங்கேயோ வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அவருடைய பிஹேவியர்ஸை பார்த்தா ரொம்ப மட்டமாக இருக்குது, அடிமட்டமான. ஏன் இருந்தாலும் வந்து மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொன்னாங்கன்றதுக்கு எனக்கு இப்போ தான் ரீசன் புரியுது. நான் வந்து மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொன்னாங்கன்ட்டு நான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவர் அப்படிலாம் இல்லை, அப்பயே வீரப்பன் வந்து காட்டில் போய் பார்த்தாரு, கடைசியில் இவர் பார்த்தா இங்கே பார்த்தா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கேமரா வச்சு பார்ப்பார் போல். இந்த வேலையை தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்களே இப்போ கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு கேமரா வச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டுருப்பார் இவர். ஆனால் இதே கேமராவை வேறு எங்கேயா வைக்க சொல்லுங்கள், ஆளுங்கட்சி பக்கம் திருப்பவே மாட்டாங்க. இவங்க அந்த கேமராவை திருப்ப மாட்டாங்க, இவங்க பேனாவும் திரும்பாது. இவங்களுடைய பேனா எப்போவுமே டுவர்ட்ஸ் ஆப்போனன்ட்ஸ், டுவர்ட்ஸ் த வீக்கஸ்ட் லிங்க், டுவர்ட்ஸ் த நியூ ஒன்ஸ். புதுசாக வரவங்க, பலவீனமாக இருக்கவங்க, எதிர்கட்சிகள், இவங்கள நோக்கி தான் அவங்க பேனாவும் கேமராவும் திரும்பவே தவிர்த்து ஆளுங்கட்சி, அதாவது டிஎம்கேவை நோக்கி திரும்பாது. இவங்கெல்லாம் வந்து இந்த சூடோன் சயின்ஸ் மாதிரி ஒரு பொய் பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாருமே. இந்த பத்திரிகையாளர்கள் வந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கும் சரி, டிபேட்ஸில் வந்து பேசுகிறவங்களுக்கும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் வந்து என்கொயரிக்கு வந்து டெல்லிக்கு போகிறாரு. அங்கே வந்து இவங்க நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. பிஜேபிக்கு வந்து பேசுனாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. நடக்கலை. நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்கல்ல. நான் உங்கள் எல்லா மீடியாவுக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தரேன். ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கார். ஹீஸ் நோன் ஃபார் ஹிஸ் என்ன சொல்கிறேன்னா மோடி ஃபாலோவர். அவரே தான் சொல்லிக்கிறாரு, நான் தன்னைத்தானே மோடி ஃபாலோவர்னு சொல்கிறாருல. ஓப்பனாக அவர் ஸ்டேட் பண்ண ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக நடந்த நம்ம ட்ரேடிங்னு வச்சுக்கலாமே, ஐபிஎல் சீசன்லாம் ட்ரேடிங். OPS was traded to DMK and DMDK என்ன சொல்கிறதுனா என்னோட இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆக்சுவலாக. விஜயகாந்த் சார்னால் அவருடைய பார்ட்டியை வந்து ட்ரேடட் டு டிஎம்கே. இந்த ரெண்டு ட்ரேடிங்கையும் வந்து மிடில் மேனாக இருந்து நடத்தினவர் வந்து ரவீந்திரன் துரைசாமி. இது அவரே வந்து மீடியாவுக்கும் சொல்கிறாரு. ஸோ ஒரு திராவிடியன் ஐடியாலஜியில் இருக்கிற ஒரு டிஎம்கே பார்ட்டி வந்து மிடில் மேனாக வச்சு ரெண்டு பேரை ட்ரேட் பண்ணுது. ஒரு பார்ட்டியையும் ஒரு தனிப்பட்ட நம்ம எக்ஸ்சிஎம்மையும் ட்ரேட் பண்ணுறாருன்னா, இந்த ட்ரேடிங்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னா, அப்போ இது யாருமே ஏன் கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஹவு கம் அ பர்சன் who's like supporting Modi, who is like coming from an ideology like என்ன நீங்கள் எதிர்க்கிற ஐடியாலஜி தானே, நீங்கள் இருக்கிற ஹிந்துத்துவ ஐடியாலஜிலேருந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணி தராருன்னா, அப்போ உங்கள் சைடில் யாருமே இல்லையா? திராவிடன் ஐடியாலஜி கொண்டவர் யாருமே இல்லையா? இது எப்படி அவர் அலோவ் பண்ணுறாங்க? இது எப்படி மீடியா கொஸ்டினே பண்ணாமல் இருக்குது? ஏன் கொஸ்டினே பண்ணலை? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இத்தனை நாளாக? மக்களை எப்படி முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை பார்க்குற நாங்களாம் வந்து என்னன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு மர்டரும், ஒவ்வொரு இந்த கள்ளச்சாராய சாகம் நினைக்கும் போது உங்களுக்கு இது வரைக்கும் சர்வரோக நிவாரணி பிஜேபின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் இப்போ வந்து இனிமேல் வந்து சர்வரோக நிவாரணி விஜய்னு சொல்லுவீங்க. எது நடந்தாலும் விஜய் பக்கம் கேமரா திருப்புனுவீங்க. எப்போ தான் என் மக்களுக்காக கேள்வி கேட்க போகிறீங்க ஆளுங்கட்சியை நோக்கி? ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போது பின் பாயிண்டாக சொல்லலாம். அதாவது கோடீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் இருக்கார். அவர் வந்து ஒரு 3 months 4 months பேக் முன்னாடி வந்து ஒரு பேட்டி தராரு. ஏன்னா தாவேகா வந்து பூத் லெவலில் வந்து ஸ்ட்ராங் இல்லை, கடைசி திமுககாரன் பம்பரமாக சுற்றுவான், விச் இஸ் ரைட், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தராரு. அதாவது கடைசி ஒரு 1 hour சாயங்காலம் டைமில் வந்து நடக்கிறதெல்லாம் வந்து டிவிக்காரனால் சமாளிக்க கூட முடியாது. எப்படிங்க அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க? ஒரு விஷயம் தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, அதை கேர்லெஸ்ஸாக அப்படியே என்னென்னா நார்மலைஸ் பண்ணி ஒரு தப்பை வந்து
சப்ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு பண்ணி உங்களுடைய லெவலில் சப்ஸ்டாண்டர்ட் பண்ணி நீங்கள் கீழ்த்தரமாக வந்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க. ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, என்ன நடக்குதுன்னு தெரியுது, அதில் நீங்கள் என்ன கன்வே பண்ணுறீங்கன்னு மக்களுக்கு எல்லாத்துக்குமே புரியுது. ஆனால் அதை நீங்கள் வந்து பத்திரிகையாளராக நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய வேலை என்ன, அது தப்பு நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணுறதா, இல்லை இதை வந்து இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிறது தான் உங்களோட வேலையா? அப்போ நீங்கள் பத்திரிகையாளராக இல்லை வேறு யார்? ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸும் சரி, இந்த மீடியா பர்சன்ஸும் சரி, அவங்களோட லெவல்ஸ் வந்து கொஞ்சமாக இல்லை, பயங்கரமாக ஸ்லைட் ஆகிக்கிட்டு இருக்குது அவங்களோட ஸ்டாண்டர்ட் லெவல்ஸு. டிபேட்ஸ்லேயுமே டிபேட்ஸை ஹோஸ்ட் பண்ணுறவங்கலாம் வந்து அதாவது ஒரு 4 பேரை வச்சுக்கிறது, 4 பேரும் ஒருத்தர் அரசியல் விமர்சகர்னு போர்வை பூத்தின்னு வருவார், இன்னொருத்தர் வந்து பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு போர்வை பூத்தின்னு வருவார், இன்னொருத்தர் வந்து ரூலிங் பார்ட்டி சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு போர்வை பூத்தின்னு வருவார். ஆனால் 3 பேருமே ஒரு விஷயத்தை தான் பேசுவாங்க. 4வது ஒரு பர்சன் இருப்பான், அவன் ஒரு ஏடிஎம்கேவாக இருப்பான், இல்லைன்னா என்டிகேவாக இருப்பான், இல்லைன்னா டிவிகேவாக இருப்பான். போட்டு அவனை மிதிக்கிறது. என்னையா நீங்கள் ஒரு டிபேட் நடத்துறீங்களா? என்னையா நீங்கள் நடத்துகிறீங்க? ஒரு 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 சின்ன பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க, அதுக்கு உங்களுக்கு டிபேட் பண்ண வைக்க தெரியல. ஆனால் அதுக்கு பதில் என்ன தெரியுது, அதிமுக கூட்டணியில் குழப்பம்னு டிபேட் டைட்டில் வைக்க தெரியுது. அந்த லார்டர் இஷ்யூ இருக்குதுன்னு எல்லோரும் மக்கள் சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு டிபேட் பண்ண தெரியலை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து விஜய்க்கு வந்து தண்ணி கொடுத்தாங்களா, பிரியாணி கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ இன்றைக்கி கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. திருப்பத்தூரில் வந்து ஒரு பூலிங் பூத்தில் வந்து மலை ஏறி கொண்டு போய் பூலிங் பூத் வைக்கிறாங்க, விச் இஸ் லைக் 10 to 15 பீப்புள்ஸ் தான் நினைக்கிறேன். அதுங்க ரோடு இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறாங்க. பேசிக் நீட்ஸ் இல்லாத தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்கள், எத்தனை முனிசிபாலிட்டிஸ், எத்தனை வந்து டவுன்ஸ் இருக்குது? அதை பற்றின ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் இந்த 5 இயர்ஸில் நீங்கள் போட்டிங்களா? என்னையா நடத்துகிறீங்க நீங்களா மீடியான்ற பேரில்? ஸோ மக்களே, நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போது நீங்கள் டிஎம்கே கூட்டு போடுங்க, ஏடிஎம்கே கூட்டு போடுங்க, டிவிகே கூட்டு போடுங்க, இல்லை என்டிகே கூட்டு போடுங்க. ஈவன் நான் இந்த ஒரு பாயிண்ட்டை கூட சொல்லணும்னு நினச்சேன். இவங்கெல்லாம் வந்து விஜய் வந்ததுக்கப்புறம் தான் என்டிகேவை ஒரு கட்சியாக மதிக்கிறானுங்க அவனுங்கெல்லாம் டிபேட்டில். இல்லைனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க, இருமுனை தேர்தல், இருமுனை போட்டி தான் சொல்கிறாங்க. இப்போ விஜய் உள்ளே வந்த உடனே தான் உங்களுக்கு என்டிகேவோட அருமையாக தெரியுது. என்டிகே கட்சியை வந்து 4 முனை போட்டினே நீங்கள் சொல்கிறானுங்க. இதை நீங்கள் என்டிகே ஆளுங்க நீங்களும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் போட்டு விஜயை வந்து பாப்பான்னு உங்களுடைய லைனை விட்டுட்டு நீங்கள் சும்மா போய்ட்டு விஜயை போய் நோண்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல, நோண்டிகிட்டு இருக்கவும் கூடாது. அது உங்கள் இஷ்டம், நீங்கள் தேடுறதும் தேடாததும் உங்கள் இஷ்டம். நான் உங்ககிட்டே விட்டுறேன். நான் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இவங்களுடைய அஜெண்டா என்ன? இந்த ஏடிஎம்கே டிஎம்கே வரலாம், ஆனால் வேறு எந்த புது கட்சியும் வந்துடக்கூடாது. வந்துட்டால் இவங்களுக்கு பிரச்சனை. ஸோ யார் வந்தாலும் சரி, அது வந்து விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, கமல்ஹாசனாக இருந்தாலும் சரி, ஏன் ரஜினிகாந்த் சார் கூட வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வரல, அவராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு இம்மென்ஸ் ப்ரெஷரை கொடுத்து அசிங்கப்படுத்தி, இல்லைனா வேறு யாராவது தேர்ட் பார்ட்டிஸை வச்சு அசிங்கப்படுத்தி பேசி அவங்கள அவமானப்படுத்துறது தான் வந்து இவங்களோட முதல் வேலையாக இருக்குது. நீங்கள் முதல்ல மக்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்குது, இவங்க சொல்கிற கதையெல்லாம் வந்து பழசு, இன்றைக்கி என்ன தேவை, மக்களுக்கு இன்றைக்கி என்ன தேவைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மீடியா அட்லீஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மக்களுக்கு இப்போ ஃபீல்டு லெவலில் என்னென்ன தேவை, மக்களை வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ரீஜனை, தமிழ்நாடை கொண்டு போய் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறீங்கல்ல, அங்கே அந்த லெவலுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம்னு சொல்கிறீங்களே, இன்னும் எத்தனை கிராமங்களுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது? அதை ஏன் நீங்கள் சொல்ல தயங்குறீங்க? இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து தமிழ்நாடு 4ஆக பிரிச்சிங்கன்னா எந்தெந்த பக்கம் டெவலப் இல்லாமல் இருக்குது, த மோஸ்ட் அண்டர் டெவலப்மெண்ட் ஏரியாஸ் ஆர் ஈஸ்ட் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் சவுத். இந்த ரெண்டையுமே வந்து எப்படி நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு ஏதாவது ஒரு டிபேட் நடத்திருக்கீங்களா? 2 கட்சியும் இவ்வளோ வருஷமாக ஆண்ட கட்சிகளை கூப்பிட்டு அது நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இருக்கா? கிடையாது. ஆனால் விஜய் வந்து சிபிஐயில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு மட்டும் ஈஸியாக சொல்லிடலாம், அது பொய்யா இருந்தாலும். அது எப்படி அங்கே என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்குலாம் கொஸ்டின் பேப்பர் என்ன ரிலீஸ் ஆகிடுச்சா, என்ன லீக் ஆகிடுச்சா, என்ன? இதே இது வேறு ஏதாவது இருந்ததுன்னா இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற கேஸஸில் வந்து நாங்கள் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி வாய அடைக்கிறீங்களா எல்லாத்தையும்? அப்போ உங்களுக்கு அந்த இது வேணாமா?
ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு இன்னும் நிறையா சொல்லணும்னு தோணுச்சு. பட் இந்த வீடியோவுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். பட் முக்கியமாக அந்த பையனுக்கு அந்த கேள்வி கேட்ட பையனை வந்து நான் இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், ஐ அப்ரிஷியேட் ஹிம் ஆக்சுவலாக. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்குறத நிறுத்திடாதீங்க, கேள்வி கேளுங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் உங்கள் கேள்வியில் நியாயம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் இந்த ஒரு கட்சிக்கு கொடுக்குற ஸ்கேலை வந்து எல்லா கட்சிக்கும் கொடுக்கணும். இந்த கட்சிக்கு வந்து கொஞ்சம் குறைச்சோ, இந்த கட்சிக்கு கொஞ்சம் ஏற்றியோ கொடுக்க வேணாம். நீங்கள் அஸ் பர் ஸ்டூடெண்ட்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எந்த கட்சிக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள். பட் எல்லா கட்சியும் கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஸோ வி கேன் கெட் அ ஃப்யூச்சர், பிரைட் ஃப்யூச்சர். ஒரே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காமல், ஒரே பாட்டை திருப்பி பாடிக்கிட்டு இருக்காமல், மக்களை ஸ்கேம் பண்ணாமல் கொஞ்சம் நல்லபடியாக மீடியாவை கரெக்டாக நடத்த பாருங்கள். தேங்க்யூ.